Next sum, exercise 4.2 seventh sum. For what values of x the inequality pi by 2 less than cos inverse 3x minus 1 less than pi holds என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இன்இக்வாலிட்டி வந்து எந்த எக்ஸோட வேல்யூக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறத அப்படி எழுதுங்க. pi by 2 less than cos inverse 3x minus 1 less than pi. அதை அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்இக்வாலிட்டியில் ரெண்டு பக்கமும் ஏதாவது ஒரு ஆட் பண்ணோம்னா நம்பரை ஆட் பண்ணோம்னா அதனுடைய இன்இக்வாலிட்டி வந்து வேல்யூ வந்து மாறாது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு பை பை டூவை ஆட் பண்ணுறோம் ரெண்டு பக்கமும். சரிங்களா, ஒரு ரெண்டு பக்கமும் பை பை டூ ஆட் பண்ணுறோம். அப்போ தான் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்போ இங்கே பை பை டூ ஆட் பண்ணிங்கன்னா பை பை டூ ப்ளஸ்ஸு பை பை டூ லெஸ் தேன் இந்த காஸ் இன்வர்ஸ் 3x மைனஸ் 1 அப்படியே எழுதிங்க. லெஸ் தேன் இங்கே பை இருக்குது, இதோட ஒரு பை பை டூவை ஆட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ பை பை டூ ப்ளஸ்ஸு பை பை டூ என்ன கிடைக்கும், 2 பை பை டூன்னு வரும். 2 கேன்சல் ஆகிரும். ஆன்சர் என்ன கிடைக்கும், பை இஸ் லெஸ் தேன். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. 90 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 180 டிகிரி பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸு 1 லெஸ் தேன் இங்கே மீஸ் மேட்டுங்க எல்சிஎம். இங்கே 2 இங்கே மல்டி பண்ணிங்கன்னா 2 பை ப்ளஸ் பை என்ன கிடைக்கும், 3 பை பை 2 கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த காஸ் இன்வர்ஸை இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த சைடும் வரும், அந்த சைடும் வரும். ரெண்டு பக்கம் கொண்டு வாங்க. இப்போ இந்த சைடு ரெண்டு பக்கமும் எழுதலாம். இப்போ காஸ் இன்வர்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன வரும், காஸ் பைன்னு வரும். இஸ் லெஸ் தேன் இங்கே என்ன இருக்குது, 3x மைனஸ் 1 அப்படி எழுதிங்க. லெஸ் தேன் இந்த காஸ் இந்த சைடும் வரும். என்ன வரும், காஸ் 3 பை பை 2. சரிங்களா, இப்போது காஸ் பையோட வேல்யூ என்ன, காஸ் பையோட வேல்யூ இங்கே ஒன்று எழுதியிருக்கேன். காஸ் பையன்னா அதோட வேல்யூ வந்து -1. சரிங்களா, அப்போ இங்கே காஸ் பைக்கு -1 அப்ளை பண்ணிங்க. லெஸ் தேன் 3x மைனஸ் 1 அப்படி எழுதிக்கலாம். லெஸ் தேன் காஸ் 3 பை 2 என்னென்னு பாருங்கள். காஸ் 3 பை 2 வேல்யூ என்னது, 0. காசுக்கு டினாமினேட்டரில் கீழே 2ன்னு வந்தாவே கண்டிப்பாக என்ன வரும், 0 தான் வரும். சரிங்களா, கேன்சல் பண்ணிட்டு எல்லாமே மீதி 2 மட்டும் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0 வரும். இப்போ காஸ் 3 பை 2 வேல்யூ என்னது, 0. சரிங்களா, 0 எழுதிட்டோம். இப்போ இங்கே எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வரணும். அந்த மாதிரி பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், -1 ஆன்சர் கொண்டு போங்க. இந்த சைடு வரும், இந்த சைடு வரும். இப்போ -1 இந்த -1 இன்சைடு வந்துச்சுன்னா +1 இஸ் லெஸ் தேன் 3x லெஸ் தேன் -n இன்சைடு வந்துச்சுன்னா +1 கிடைக்கும். சரிங்களா, இப்போ -1 + 1 என்ன வரும், 0 லெஸ் தேன் 3x லெஸ் தேன் 1. சரிங்களா, இப்போ இங்கே 3x இருக்கிறதுனால 3 ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 3 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0/3 என்ன கிடைக்கும், 0 லெஸ் தேன் 3x 3 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ன்னு கிடைக்கும். லெஸ் தேன் இங்கே 3 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1/3ன்னு கிடைக்கும். சரிங்களா, இது ஆன்சர். 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1/3 இப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா x பிலாங்ஸ் டு 0, 1/3 ஓப்பன் ப்ராக்கெட்டில் போடணும். இப்படி வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்.